ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் கிரகநிலை கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள்லாம் இருக்குது. பலன்கள் பார்த்திங்கன்னா எவரையும் தம்பால் இழுத்து கொள்ளும் வசீகர சக்தி படைத்த துளாராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்களே தாமாகவே விலகி போயிடுவாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவாங்க. நீண்ட நாளாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். அரசியல் துறையினருக்கு வேலை பளு அதிகரிக்கும். அலைச்சல் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் அதிகமான பணிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. கலைத்துறையினருக்கு சற்று மந்தமான சூழ்நிலை காணப்படும். இந்த காலகட்டத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்க. வேலைகள் சற்று தாமதமாக வந்து சேரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெற உதவும். சித்திரை 3-4 பாதங்கள். இந்த மாதம் திறமைகள் வெளிப்படும். எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கான போராடுவீங்க. நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. அடுத்தது சுவாதி. இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதால் அலுவலக சூழலில் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜமான நிலை ஏற்படும். விசாகம் 1-2-3 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் அரசு துறையில் இருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழியெல்லாம் நீங்கள் தேட வேணாம். நேர் வழியிலேயே எதையும் சாதித்து கொள்ளுங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க தங்களின் புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரியை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். சந்திராஷ்டம தினங்கள் 13-14. அதிர்ஷ்டமான தினங்கள் 7-8.